கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தோத்திரத்தோடு வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதம் 136 8வது வசனத்திலே, பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தமிழர் திருநாளிலே கிறிஸ்தவர்கள் பொங்கலை கொண்டாடலாமா, அனுசரிக்கலாமா என்று பல கேள்விகள் எழுவது உண்டு. அப்போ நான் இதன் மூலமாக சொல்லக்கூடிய சிந்தனை என்ன அப்படின்னா, முதலில் நாம் தமிழர்கள், அடுத்தது கிறிஸ்தவர்கள். அப்போ தமிழர் திருநாள், தமிழர்கள் கொண்டாடுகின்ற இந்த பொங்கல், இது விவசாயிகளுடைய பண்டிகை. விவசாயம் இல்லை என்றால் நாம் உணவு உண்ண முடியாது. அதனால அவர்களை கனப்படுத்த வேண்டும். அவருடைய நோக்கம் எல்லாம் எப்படி அப்படின்னா, விளைச்சல் விளைய செய்து முதல் அந்த விளைச்சல் வருகிறதை புது அரிசியை கொண்டு புது பானையை வாங்கி பூமியில வீட்டுக்கு எதிரே பள்ளம் தோண்டி அதில் பொங்கலிட்டு சூரியனை பார்த்து படைப்பதும் வணங்குவதும் இதுதான் வழக்கமாக நடக்கிற காரியம். ஏன் சூரியனை அவர்கள் வணங்குகிறார்கள்? இந்த விளைச்சல் விளைவதற்கு சூரியன் ஒரு பெரிய பங்களிப்பை கொடுக்கிறது. பூமியிலே அது விளைகிறதுனால அந்த பூமியிலிருந்து அதை பொங்க வைக்க வேண்டும் என்று பூமியை கனப்படுத்துகிறார்கள். அப்போ இப்படி இருக்கின்ற போது வாசிக்கப்பட்ட 136 சங்கீதம் 8வது வசனத்திலே, பகலில் ஆளுகின்ற சூரியனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சூரியனை வணங்குகின்ற விவசாயிகள், இந்த சூரியனை படைத்தவர் ஆண்டவர், அவர் அந்த சூரியனை படைத்தவரே ஆண்டவரை துதியுங்கள். இந்த சூரியன் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது. இந்த 136 சங்கீதம் முழுவதுமாக வாசித்தோம்னா, அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் இந்த இயற்கை வளங்களை படைத்திருக்க வாய்ப்பில்லை. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தாரை துதியுங்கள், பகலை உண்டாக்கினவரை துதியுங்கள், சமுத்திரத்தை உண்டாக்கினவரை துதியுங்கள், இயற்கை வளங்களை உண்டாக்கினவர் எல்லாத்தையும் துதிக்கணும் அப்படின்றதுதான் இந்த சங்கீதக்காரன் பதிவு செய்கிறான். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பொங்கல் திருநாளிலே நாம் தமிழர் என்ற முறையிலே விவசாயிகளுக்காக ஜெபிக்கிற கூட்டமாக கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் இந்த விவசாயம் அழிந்து கொண்டு போகிறது. கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் அதை ஆட்கொள்ளுகிறது. எதிர்காலத்திலே அரிசி கிடைக்குமா என்ற ஒரு பயம் ஏற்படுகிறது. அரிசியே இது ஒரு காலத்தில் கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படி என்றெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதனால இந்த விவசாயத்தை நாம் சிறந்த முறையில் நடைபெற வேண்டும் என்று விவசாயிகளுக்காக இந்த பொங்கல் திருநாளிலே ஜெபிப்போம். அதைதான் ஆண்டவர் விரும்புவார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.